இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இத்திருப்பள்ளிக்கு அன்போடு அழைப்பதில் மகிழ்வு கொள்கிறோம். இத்திருப்பள்ளியானது அலோசியஸ் விக்டோரியா ஷர்மிளா மோத்தா குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியின் பள்ளியாகவும், காரைக்கால் குட் ஷெப்பர்ட் ஆங்கில பள்ளி நிறுவனத்தினர், ஞானபல லாஜிஸ்டிக், ஞானபல பிரைவேட் லிமிடெட் இந்நிறுவனங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், தாமஸ் ஜாய் குடும்பத்தினர் தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியும் வேண்டுதல் பள்ளியாகவும், எஸ் மரியத்தங்கம் அவர்களினுடைய 4ஆம் ஆண்டு நினைவு தினத்திலே அவருடைய ஆன்மா இறைவனில் அமைதியடையவும், ஏ ஜெசி ஆரோக்கியதாஸ் இவர்களுடைய ஆன்மாக்களும் இறைவனில் அமைதியடையவும், எஸ் பாத்திமா மேரி, எம் நிர்மலா இவர்களுடைய ஆன்மாக்களும் இறைவனில் அமைதியடையவும், அமளி அவருடைய ஆன்மா இறைவனில் அமைதியடையவும், அருள் சகோதரி ஜோதி அவர்களுடைய ஆன்மாவும் இறைவனில் அமைதியடைய இத்திருப்பலியானது ஒப்பு கொடுத்து மன்றாடப்படுகிறது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் பெயரில் அன்போடு இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க உங்களை அழைக்கின்றேன். ஆண்டவர் விரும்புகின்ற கனிகளை நம் வாழ்வில் கொடுக்க இப்பலியிலே நமக்காகவும் ஒருவர் மற்றவருக்காகவும் வேண்டுவோம். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலை வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்.
இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 9 முதல் 12 முடிய. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். நினைவு கூறாத சிலரும் உண்டு. வாழ்ந்திராதவர்கள் போன்று அவர்கள் அழிந்தார்கள், பிறவாதவர்கள் போல் ஆனார்கள். அவர்களுக்கு பின் அவர்கள் பிள்ளைகளும் அவ்வாறே ஆனார்கள். ஆனால் அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறுக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கு கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கையின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கியவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரது புகழை பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். தாழ்நிலை உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவார்களாக. மொத்தத்தில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவார்களாக. அவர்களின் வாய் இறைவனை ஏந்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது என்கிறார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டே, நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 11, இறைவாக்கியங்கள் 11 26 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு, ஏற்கனவே மாலை வேளையாகிவிட்டதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று.
இலை அடர்ந்த ஓர் அத்திமரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. ஏனெனில் அது அத்திப்பழக்காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்தத் தொடங்கினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்துச் செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை வேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கி விட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளையானதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததைக் கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு 100% அவர் கடவுளாகவும் 100% அவர் மனிதராகவும் இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மண்ணில் அவர் வாழ்ந்த பொழுது தன்னுடைய இறை மாட்சியை மறைத்து முழு மனிதராக அவர் வாழ்ந்ததை நற்செய்தியிலே நாம் காண்கிறோம். மனிதன் என்ற நிலையில் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவருக்கு பசி ஏற்படுவதையும் அந்த பசியை போக்குவதற்கு சற்று தொலைவில் இருந்த அந்த அத்திமரத்தில் ஏதாவது கனிகள் கிடைக்கும் என்ற அந்த ஒரு எதிர்நோக்கிலே ஆவலோடு அவர் அந்த மரத்தை தேடிச் சென்றதையும் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று.
அன்பானவர்களே, நற்செய்தியை நாம் ஆழ்ந்து கவனிக்கின்ற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அது அத்திப்பழக்காலம் அல்ல. அத்திப்பழங்கள் இருக்கக்கூடிய சீசன் கிடையாது. இருப்பினும் ஆண்டவர் அதை தேடிச் செல்லுகிறார். அங்கு கனிகள் இல்லையே என்று கண்டபொழுது அவர் மிகவும் வேதனைக்குள்ளாகி அந்த மரத்தை அவர் சபித்ததாக பார்க்கிறோம். இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தொடக்க திரு அவையில் வாழ்ந்த புனித பீட் என்பவர் இந்த நற்செய்திக்கான விளக்கத்தை கொடுக்கின்ற பொழுது, இதில் வரக்கூடிய இந்த அத்திமரம் நம் ஒவ்வொருவரையும் குறிப்பதாக இருக்கிறது. இந்த அத்திமரம் நம் ஒவ்வொருவரையும் அடையாளப்படுத்துகிறது. இந்த அத்திமரத்தை ஆண்டவரே இந்த மண்ணில் நட்டு வைத்தவர். இந்த மரம் மிகுந்த கனிகள் கொடுக்கும். என்ன கனிகள்? அவருடைய ஆவியாரின் கனிகள், இறையாட்சியின் விழுமியங்கள். ஆக இயேசு தம் சீடர்களிடத்தில் அவருடைய கனிகளை ஆவலோடு எதிர்பார்க்கின்றார். அன்பு என்ற கனி, இரக்கம் என்ற கனி, மகிழ்ச்சி என்ற கனி, மன்னிப்பு என்ற கனி, பகிர்வு என்ற கனி, இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இத்தகைய இறையாட்சியின் விழுமியங்கள், தூய ஆவியாரின் கனிகளை ஆண்டவர் ஆவலோடு எதிர்நோக்குகின்றார். ஆனால் அவருடைய ஆசை ஒரு சிலரிடத்தில் நிறைவேறாமல் போகிறது. ஆண்டவர் விரும்புகின்ற கனிகளை அவர்கள் தர மறுக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தியில் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆண்டவருடைய போதனைகளை எல்லாம் கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். ஆக இயேசு இறையாட்சியின் போதனைகளை சீடர்களுக்கு கொடுத்தார், மக்களுக்கு அறிவித்தார். சாதாரண சாமானிய எளிய மக்களெல்லாம் திறந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு தங்கள் வாழ்வை மாற்றிக்கொண்டு அவர் விரும்பிய ஆவியாரின் கனிகளை கொடுக்க முன்வந்த நேரத்தில் ஆணவம் கொண்ட இறுகிய மனம் படைத்த இந்த தலைமை குருக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள், ஒரு சில செல்வந்தர்கள், இவர்களெல்லாம் ஆண்டவர் விரும்புகின்ற கனிகளை கொடுப்பதற்கு பதிலாக ஆண்டவரை எப்படி தொலைக்கலாம் என்று திட்டமிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இத்தகையோர் தூய ஆவியாருக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும், ஆனால் தூய ஆவியாருக்கு எதிராக செய்த பாவங்கள் மன்னிக்கப்படவே மாட்டாது என்று உறுதியாக சொல்லுகிறார். அப்படி என்ன பாவம் அது? ஆண்டவர் தொடர்ந்து நம்மை தேடி வந்தும் அவரை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் செய்து அவருடைய வார்த்தைகளை புறக்கணித்து அவர் நம்மில் செயல்பட விடாமல் அவருடைய ஆவி நம்மில் எத்தகையதொரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த விடாமல் தொடர்ந்து ஆண்டவருடைய குரலை அலட்சியம் செய்வோம் என்று சொன்னால்
அதுதான் தூய ஆவியாருக்கு எதிரான பாவம். ஆண்டவரே விரும்பியும் முடியாது என்று அழுத்தமாக சொல்லக்கூடிய அத்தகைய ஒரு இருமாப்பு, ஆணவம், நீ யார் எனக்கு சொல்வதற்கு, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த ஒரு மமதையில் வாழ்ந்தவர்கள் பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள். இவர்கள்தான் அருள் வாழ்வை இழந்து போகிறார்கள். இத்தகைய மரங்கள் பட்டு போகின்றன. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லோரும் ஆண்டவரால் நடப்பட்ட அத்திமரங்கள், திராட்சை கொடிகள். ஆண்டவர் விரும்புகின்ற ஆவியாரின் கனிகள் நம் வாழ்வில் வெளிப்படுகின்றனவா, அல்லது இறையாட்சி விழுமியங்களுக்கு எதிராக, முரணாக நம்முடைய உள்ளத்திலே பிளவுகளும் பொறாமைகளும் கட்சி மனப்பான்மைகளும் கோபமும் வைராக்கியமும் பழிவாங்கும் எண்ணமும் சீற்றமும் காழ்ப்புணர்ச்சியும் இப்படிப்பட்ட கனிகள் நம் வாழ்வில் வெளிப்படுகின்றனவா என்று இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். எது என் வாழ்வில் குறையாக இருக்கிறது? ஆண்டவர் விரும்புகின்ற கனி என்னிடத்தில் எத்தகைய கனி குறைவுபடுகிறது என்பதை இன்றைய நாளிலே நாம் சோதித்து அறிவோம். ஆண்டவரே, நீர் விரும்புகின்ற கனிகளை எப்பொழுதும் வழங்க. ஆக அருள் வாழ்வில் இந்த கனிகளை ஒரு சில காலகட்டத்தில், தவக்காலத்தில் மட்டும் நான் நல்லவனாக இருப்பேன், தவக்காலத்தில் மட்டும் நான் ஜெபிப்பேன், தவக்காலத்தில் மட்டும் நான் ஆலயத்திற்கு செல்வேன். அந்த அத்திமரத்தை நாம் பார்க்கிறோம். நிறைய இலைகள், பார்ப்பதற்கு மிகவும் பிரமாதமான ஒரு அழகிய மரமாக இருந்தது. ஆனால் கனிகள் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட வெளிப்புறம் பார்ப்பதற்கு நாம் சிறந்த பக்திமான்களாக, நீதிமான்களாக காட்சியளிக்கிறோம். ஆலயத்திற்கு தவறாமல் சொல்வோம், தவறாமல் நாம் ஜெபிப்போம், எல்லா வெளிப்புற ஆச்சாரங்களையும் சடங்குகளையும் மிக அருமையாக செய்வோம், நேர்த்தியாக செய்வோம். பரிசேயர்கள் அத்தகையதொரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார்கள். கொண்டையில் தாழம்பூ உள்ளிருக்குமாம் ஈரும் பேணும் என்று சொல்வதற்கு இணங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக பல நேரங்களிலே வெளிப்புறத்தில் மிக வனப்பாக அழகிய அத்திமரமாக காட்சியளித்தவர்கள், அவர்கள் உள்ளத்திலே ஈரமில்லை, இரக்கமில்லை. எளியவருக்கு ஆண்டவர் வாழ்வை கொடுத்த பொழுதெல்லாம் அதை குறித்து கடவுளை போற்றாமல் அவரில் குற்றம் காணக்கூடிய, அவரை தொலைக்கக்கூடிய சதிகாரர்களாக அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நமது ஆன்மீகம் வெளிப்புற ஆன்மீகமா, அல்லது நமது அகத்திற்குள் உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, நேர்மையாளர்களாக, சகோதரத்துவத்தை வளர்ப்பவர்களாக, சமத்துவம் பேணுகின்றவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா என்று இன்றைய நாளிலே நாம் சிந்திப்போம். ஆண்டவர் விரும்புகின்ற கனிகளை எந்நாளும் எப்போதும், ஆண்டவர் நம்மை எப்போது தேடி வந்தாலும் அவர் விரும்புகின்ற கனிகளை கொடுக்க ஆவியாரின் அருளை இப்பலியிலே கேட்போம். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல்
பாவத்தின் தீர்வையை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவார். பழியாயமை நீ மாற்றிடுவார். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் உம் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் ஆம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர், இப்பலியை ஒப்புக்கொடுக்கின்ற மக்கள், நேரலையில் பங்கெடுக்கின்ற குடும்பத்தினர் அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இப்பலியிலே நாங்கள் நினைவு கூறும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித பாத்திமா அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன். 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 ஆண்டவர் விரும்புகின்ற தூய ஆவியாரின் கனிகளை எப்போதும் நம் வாழ்வில் கொடுக்க ஆவியாரின் அருளை கேட்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எப்பொழுதும் நாங்கள் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமுடன் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்மில் நாங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி அமைதியை தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தந்தை எதிர்நோக்கிய கனிகளை தம் வாழ்வில் முழுமையாக கொடுத்த ஆண்டவர் இவரே. தந்தாய், எல்லாம் நிறைவேறிற்று என்று மகிழ்வோடு மன நிறைவோடு தம் ஆவியை சிலுவையில் கையளித்தவரும் இவரே. ஆண்டவரின்
திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை நீதி தீர்ப்பிற்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் ஆமென். அது பரிவிரக்கத்தால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பு அளித்தார் மருந்தாக அழைத்தது. வெயில் காய்ந்து நிழல் ஈயும் மரங்கள் போல் துன்பங்கள் மறைத்தேயின் முகம் காட்டு. உயிர் காக்கும் காற்றும் கண்மறைதல் போல் தனை காட்டும் இனம் நீக்கி நலம் நாட்டு. நெருப்புக்கு வலுவூட்டும் காற்றை போல் பனிவேகம் தனில் இன்னும் பலம் ஊட்டு. நெருப்புக்கு வலுவூட்டும் காற்றை போல் பனிவேகம் தனில் இன்னும் பலம் ஊட்டு. அன்புக்கு ஈர்க்கின்ற பலம் உண்டு, இழந்தாலும் மகிழ்கின்ற குணம் உண்டு. அன்புக்கு ஈர்க்கின்ற பலம் உண்டு, இழந்தாலும் மகிழ்கின்ற குணம் உண்டு. அன்பென்ற நதி மீது படகாகு, அறியாத பேரின்ப கரை சேர்க்கும். அன்பென்ற வில்லின் முன்னிலக்காகு, அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் முது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஆண்டவர் விரும்புகின்ற ஆவியாரின் கனிகளை நிறைவாக கொடுக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமையே தாயே, அலகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மாமரியே, அருள் வழி காட்டிடுவாயே. அழகின் முழுமையே தாயே, அலகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும்
போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே